வாசித்த தேவனுடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரத்தினுடைய 22 முதல் 26 வரையிலான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வார்த்தைகளிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 49வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று யாக்கோபு தன் குமாரரை கூடி வரவழைத்து, அவன் தான் மரணம் அடைவதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையிலே குமாரர்களை அழைத்து கூடி வர பண்ணி, கடைசி நாட்களிலே உங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து அவன் குறிப்பிடுகிற வார்த்தைகளை இந்த அதிகாரத்தினுடைய வார்த்தைகளிலே வாசித்தருகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசிக்கும் போது ஒவ்வொரு குமாரர்களையும் குறித்து அவன் கூறுகிறான், நீ இப்படி இருப்பாய், நீ அப்படி இருப்பாய் என்று கூறி பிள்ளைகளை சொல்லுகிறதான வேளையில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் வாழ்த்தி, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் உங்களுக்கு இப்படி நேரிடும் என்று சொல்லி வரும் காரியங்களை தன் மனதிலே ஆவியிலே அவன் முன்னறிந்து சொல்லி வாழ்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது, யோசேப்பை சொல்லி ஆசீர்வதித்த வார்த்தைகளைத்தான் 22 முதல் 26 வரை வாசித்து கேட்டோம். அந்த 22 முதல் 26 வரையிலான வசனங்களில் இருந்து ஒரே பகுதியை உங்கள் சிந்தனைகளில் இந்த காலை கொண்டு வருகிறேன். 25வது வசனம், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யோசேப்பே, நீ என்றோ அழிந்து போயிருக்க வேண்டியவன், இன்றைக்கு நீ உயர்ந்திருக்கிறாய் என்றால் உன் தகப்பனுடைய தேவனாலேயே அப்படி ஆயிற்று. இந்த காலை சொல்லுகிறேன், என்றோ மண்மறைந்து போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கை, என்றோ அழிந்து போக வேண்டிய நம்முடைய குடும்பம், என்றோ சீர்கட்டு போக வேண்டிய நம்முடைய ஜீவியம் இன்று கணத்திற்குரியதாக இருக்கிறது என்றால் நம்மால் அல்ல, நம்முடைய தேவனாலேயே அப்படி ஆயிற்று என்று விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்படும்படி அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாலே அப்படி உண்டாயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். ஆமென். யார் உனக்கு துணையாயிருப்பார்? தேவன் உனக்கு துணையாயிருப்பார். யோசேப்பே, சகோதரர்கள் உன்னை கைவிடலாம், குடும்பம் உன்னை தள்ளலாம், நம்பினவர்கள் வெறுக்கலாம், செய்யாத குற்றத்துக்கு நீ சிறைச்சாலைக்குள் தள்ளப்படலாம், ஆனாலும் உன் தேவன் உனக்கு துணையாயிருப்பார். இந்த காலை விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு துணையாயிருப்பார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் குடும்பத்துக்கு துணையாயிருப்பார். அவர் என்னை கைவிடுகிறவர் அல்ல, அவர் என்னை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, அவர் எனக்கு துணை செய்கிற தேவன். ஆமென். அடுத்த பகுதி, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அடுத்த பகுதி, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்து சொல்லும் வார்த்தைகளிலே உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் இந்த வார்த்தையிலிருந்து தான் சில வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த விசேஷித்த உபவாச ஜெப நாட்களினுடைய 18வது நாள் தேவனுடைய பாதத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆமென். மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் தாளே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாத
ஆசீர்வாதங்களினாலும் உங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உண்மையுள்ள தேவன். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். ஆமென். வானமும் பூமியும் மாறி போனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? மாறி போகிறது அல்ல. தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்போ பாருங்க, மேலே என்ன ஆசீர்வாதம் இருக்கு, கீழே ஆழத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கு. கீழே ஆழத்தில் ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கா? தோண்டினா தண்ணி கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிறீங்களான்னு கேட்டேன். பாச சொன்னது போல 3ஆம் வானத்துக்கு போகலையே. ஆமென். கீழே ஆழத்தில் என்ன இருக்கு? இதாலும் இருக்கா? கர்த்தருக்கு மகிமை உண்டா. நம்ம பார்த்தது ரப்பர். கிலோ எத்தனை ரூபாய்? இப்போ 145. எத்தனை ரூபாய் இப்போ தெரியாது. ஒரு 145 வச்சுக்கிடுங்களேன். அதுவும் மலிவு. பூமியில் இருக்க ரப்பர் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விளைகிற விளைபொருட்கள், பயிர் வகைகள், காய்கறிகள், பூமிக்கு மேலே இருக்கிற இதைத்தான் நம் கண்கள் பார்க்கிறது. இதைத்தான் நாம் அனுபவிக்கிறோம், இதைத்தான் உபயோகிக்கிறோம். ஆனால் தேவ மனுஷன் யாக்கோபு யோசேப்பை சொல்லும்போது, ஆண்டவர் உன்னை ரப்பர் சீட்டினால் ஆசீர்வதிப்பார் மகனே, ஆண்டவர் உன்னை கொய்யா பழத்தினால் ஆசீர்வதிப்பார் மகளே, ஆண்டவர் உன்னை தென்னந்தோப்பினால் ஆசீர்வதிப்பார் மகனே அப்படின்னெல்லாம் விவரிப்பதற்கு பதில் யாக்கோபு சொன்ன வார்த்தை, அவர் வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமியின் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த நல்ல தகப்பனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி. ஏன் கைதட்ட வச்சேன்னா, அந்த நல்ல தகப்பனை போல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. ஆமாம், சில தாய் தகப்பனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எரும மாடு கர்த்தருக்கு இந்த மகிமை உண்டாகட்டும். ஆமாம், நாங்கள் சொல்லுவப்போ, நீ எரும மாடை பொத்தேன்னா அது எரும மாடு, நீ பொத்தது பிள்ளைன்னா அதை ஏன் எரும மாடேன்னு கூப்பிடுற? தோத்துறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அப்படியே நிப்பாட்டுற. அப்படி பல பெயர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள் மேலே கரம் வைத்து பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டிய பெற்றோர் இன்றைக்கு பிள்ளைகள் மேலே கரம் வைத்து வாழ்த்தி ஆசீர்வதிப்பதற்கு பதில் பிள்ளைகளை பார்த்து பேசுகிற வார்த்தை, பிள்ளைகளை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ ஒரு நாள் டேஷ் 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 அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டால் அவன் பரலோகமே சகிக்காத பெற்றோருக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலையில் சொல்கிறேன், எல்லா தாய் தகப்பன்மாருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் மேலே கரத்தை வைத்து வாழ்த்துங்க, உங்கள் பிள்ளைகள் மேலே கரத்தை வைத்து ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை அருளுவார். உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை கண்டு சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் கிருபை அருளுவார். இந்த உபவாச ஜெபத்தின் 18வது நாள் காலை யாராலும் பிள்ளைகள் மேல கரம் வைத்து வாழ்த்தாம ஆசீர்வதிக்காம தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறவங்க இந்த கூடாரத்துக்குள் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் சிரசின் மேல என் கரத்தை வைத்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கர்த்தரே எனக்கு கிருபை தாரும். ஆமென். யாக்கோபு சும்மா சொல்லல, நடக்கிறது அப்படியே சொன்னா. சமீபத்தில் நான் ஒரு ஆமென் அடக்க ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி போயிருந்தேன். பிள்ளைகள் தகப்பனை குறித்து சாட்சி சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில தினங்களுக்கு முன்பு என் தகப்பனார் எங்கள் எல்லாரையும் பிள்ளைகளை கூடி வர செய்தார். சேர்ந்து ஒரு கூடுகை ஒழுங்குபடுத்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜபித்து எல்லா காரியங்களையும் செய்ததுக்கு பிற்பாடு எங்கள் எல்லாம் உட்கார வச்சு நீங்கள் எப்படியெல்லாம் செய்யணும், என்ன காரியங்கள் எவ்விதத்தில் செய்யணும் என்று சிறப்பாக எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்.
ஆனாலும் அவர் இறுதி முடிவை நெருங்கிவிட்டார் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு சிறப்பான ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்து சில தினங்கள் தான் ஆகிறது அவர் எங்களை விட்டு மாற்றப்பட்டு போனார். அந்த நல்ல தகப்பனாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சில தகப்பனார்மாருக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நல்லா சொத்து சேர்ப்பாங்க, நல்லா எல்லாம் செய்வாங்க, போகிறதுக்கு முன்னே பிள்ளைகளுக்கு உருப்படியாக கொடுத்துட்டு போவாங்க. அவன் உருப்படியாக கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அவர்கள் நினைக்கிறது நான் சேர்த்தது எல்லாம் சந்தோஷம் நல்லது, நான் எதுக்கு இவர்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவர் ஐயா போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த தகப்பன் சேமித்த சொத்துக்காக எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை, எத்தனையோ பிள்ளைகளுக்குள்ள சண்டை, எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பிள்ளைகளுக்குள்ள கேசு வழக்குகள். ஏன்? பிள்ளைகளால் அல்ல, தகப்பனால தானே, தாயால தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் இருக்கிற இந்த காலத்தில் இந்த பெற்றோருக்காக தகப்பனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சு போவோம்னா கேசு வழக்குக்கே வாய்ப்பில்லை. எத்தனை இடங்களில் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாஸ்டர் சிறப்பாக ஜெபித்தாங்க. கேசு வழக்கு கோட்டு ஓடி அலைகிற குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக. ஆமாம், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைகளுக்குள் சபை சென்று கொண்டிருக்கிறது, ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், பெற்றோர் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யாததினாலே. இந்த காலையில் சொல்கிறேன், நல்ல தகப்பனர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தும் போது ஆசீர்வதித்து சொல்கிறாரு, எப்பா 2 வார்த்தைகளை மற்ற சிந்தனையில் கொண்டு வருகிறேன். வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே பூமியின் ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்ம காலையில் வாஞ்சிக்கிறீங்க, இந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், கீழே பூமியிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும்? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சிருஷ்டித்து வைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலகம் முடிகிறது வரை மனுஷன் எத்தனை சுரண்டினாலும் தீராது. ஆமாம், நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க, அப்படி தானே? மத்தியானம் 4 பேர் சாப்பிட சமையல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஒருவேளை 2 பேர் கூட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 காரியம் நடக்கும். ஒன்றில் நைட்டு உங்களுக்கு சாப்பாடு இல்லை மத்தியானம் ஹோட்டல் போக வேண்டியதுதான். ஆமாவா இல்லையா? நீங்கள் அப்படி இல்லாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், நாங்கள் 4 பேர் 10 பேருக்கு சமைச்சிருக்கிறோம், 4 பேர் நாங்கள் சாப்பிடுவோம், 6 பேருக்கு நாங்கள் வேற கொடுப்போம். கிருபை பெருகுவதாக இருக்கிறது பார்த்தாலே புரியுது, அப்படித்தான் என்ன. ஆமாம், ஆனால் நம்ம வீட்டில் காலமாக பண்ணுற சமையலில் மத்தியானம் தாண்டி சாயங்காலத்துக்கு இல்லை. அதுக்கெல்லாம் சூப்பராக பதில் சொல்லுங்க. பாஸ்டர், நாங்கள் காலமாக பண்ணி வச்சா சாயங்காலத்துக்கு சளிச்சு போகும், நாங்கள் அப்படி பண்ணி வைக்கத்தான் முடியுமா? முடியாது. ஏற்றுக்கொள்கிறேன், நன்றி, திரும்பி வருகிறேன். இப்போ மனுஷன் உருவாக்குகிறது எல்லாம் தீர்ந்து போகிறவைகள், கர்த்தரால் உருவாக்கப்பட்டவைகள் தீர்ந்து போகாதவைகள். அல்லேலூயா. பூமிக்கு அடியில் ஆண்டவர் நமக்கு தண்ணீரை வச்சிருக்கிறார். கிணறு வெட்டி எடுத்துட்டே இருக்கிறோம், தீர்ந்து போகுதா? தண்ணி வந்துட்டே இருக்கு. மனுஷன் உண்டான காலத்திலிருந்து இன்று வரை பஞ்சமே கிடையாது, கர்த்தர் தருகிறார். நம்ம பூமிக்கடியில் மனுஷனுக்கு ஆண்டவர் பெட்ரோலை வச்சிருக்கிற, பெட்ரோலா வராது அது. ஆமென். அதை எடுத்து சுத்திகரித்து பெட்ரோலாக, டீசலாக, மண்ணெண்ணெயாக நமக்கு கொண்டு வருகிறார்கள். எடுக்க எடுக்க அங்கே இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம சோத்து பானையில் சோறு தீருகிறது போல டீசல் அந்த ஊறுகிற கிணத்துல டீசல் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வேண்டியதுதான். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளாக எடுக்கிறார்கள். இப்படி சொல்லுகிறேன், உலகத்தின் முடிவு வரை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதற்கென்று கர்த்தர் அங்கே ஸ்டாக் பண்ணி வைத்திருக்கிறார். பாறையை வெட்டி கல்லை எடுத்து வீட்டை கட்டுறோம். மனுஷன் உருவான காலத்திலிருந்து பாறைகளை உடைத்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு பிறகு ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்கு பிறகு யாரும் பாறையை நட்டு வளர்த்தல. மரத்தை நட்டு வளர்த்தினான், பல காரியத்தை செஞ்சா. ஆனா யாராவது பாறையை நட்டு வளர்த்தினான்னு நீங்க செய்தியில படிச்சிருக்கிறீங்களா? ஒருவேளை அப்படி படிச்சிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
யாரும் பாறையை நட்டு வளர்த்துற நாம் படிக்கல. ஆனா மனுஷன் உருவான காலத்திலிருந்து பாறை அடிச்சு உடைச்சிட்டே இருக்கிற. கவர்மெண்ட் அடிக்க கூடாது, உடைக்க கூடாது, கொண்டு போக கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம ஆளு விடுறது போல இல்லை. அடிப்பும் உடப்பும் நடந்துட்டே இருக்கு. பூமி உள்ளளவு மனுஷன் இருக்கிறது வரை அடிப்பும் உடப்பும் நடக்கும். எத்தனை தான் அடிச்சாலும் உடைச்சாலும் பாறை தீர்ந்து தான் போச்சுதான். கேட்டா அவன் தோத்திரம் இன்னும் வருகிற தலைமுறைகளுக்கென்று இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடல்ல போய் வலையை போட்டு மீனை பிடிச்சிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் போய் ஆமையில டன்னா பிடிச்சிட்டு வர்றாங்க. பிடிக்க பிடிக்க கடல்ல என்ன மீன் இப்போ தீந்தா போகுது. அடுத்த நாள் போகும்போது மீண்டும் மீன் அவர்களுக்கு கிடைக்கிறது. சொல்லுகிற வார்த்தை ஒன்றுதான், கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எவ்வளவு அதிலிருந்து எடுத்தாலும் குறைவில்லாமல் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள் அதிலிருந்து எடுக்க எடுக்க அது தீர்ந்து கொண்டே இருக்கும். இந்த காலை சொல்லுகிற தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எவ்வளவுதான் அள்ளினாலும் குறைவில்லாத வானத்தின் ஆசீர்வாதங்கள், ஆழத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கென்று முன்குறித்து இருக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறார், என் மகனே கர்த்தர் வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் கீழே பூமியின் ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் உன்னை அவர் ஆசீர்வதிப்பா. இந்த காலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கீழே பூமியின் ஆழத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் உயர் வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா, என் கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓ கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை மாமேன் ஒருவர் வாசியுங்கள். யோசேப்பை குறித்து. எஸ், அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும். போதும் நிப்பாட்டி, நன்றி வாசித்ததற்கு. யோசேப்பை குறித்து யாக்கோபு சொன்னதற்கு பிறகு தேவ மனுஷன் மோசே சொல்லும் போதும் அதே வார்த்தையைத்தான் சொல்லி வாழ்த்துகிறான். ஆமென். யாக்கோபோட என்ன செய்யல முடியல. மோசே சொல்லும் போதும் அதே வார்த்தையை சொல்றாரு. அதில் இன்னும் தெளிவாக சொல்றார், வானத்தின் செல்வம், வானத்தின் செல்வம், பூமியின் கீழே ஆழத்தின் ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ கவுனிங்க, வானத்தின் செல்வத்தை பற்றி இரண்டாவது பகுதியில் நான் விளக்கமாய் பேசுகிறேன். முதல்ல பூமியின் ஆழத்தில் கவுனிங்க, நான் நேரமே சொன்னேன், இந்த மேலே காண்றதை தான் நம்ம பார்க்கிறோம், திருப்தி அடைந்து வாழ்கிறோம். ஆழத்தில் மிகப்பெரியதெல்லாம் இருக்குது. ஆமென். தங்கச் சுரங்கம், பூமிக்குள்ள ஆழத்தில் தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க. வெட்ட வெட்ட தங்கம் வந்துட்டே இருக்குது. சமீபத்தில் ஒரு செய்தித்தாளை வாசித்தே, தங்க மலையை, இந்த நாடு என்கிறது ஞாபகத்தில் வரல, தங்க மலையை கண்டுபிடித்திருக்கிறாங்களாம். போமன் தங்க மலை, அந்த பாறையே தங்கமாக இருக்கான். சில பேர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் கொண்டு விட்டீங்கன்னா 10 கிலோ வெட்டிட்டு வருவோம் பாஸ்டர், பகன் 75,000 தாண்டிட்டு பாஸ்டர் 10 கிலோ வெட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கிடுங்க. ஆமாம், சபைக்கு நல்லது, எனக்கு நல்லது, எல்லாமே தோத்துறோம். வந்த பிறகு தானே எங்கே நல்லதுன்னு தெரியும். அது நம்ம போகிறது வரை கிடைக்கிறது வரை தானே தங்கம். அப்படி தங்கமலை, தங்கமலை, கீழே ஆழத்தில் தாதுக்கள், கீழே ஆழத்தில் நீரூற்றுகள். ஆமென். நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத விலை உயர்ந்தவைகள் எல்லாம் எங்க இருக்கு? பூமியின் ஆழத்தில். அப்ப கர்த்தருடைய தாமன் மனிதன் மோசே யாக்கோபு சொன்னது போல யோசேப்பையும் வாழ்த்துகிறார். வானத்தின் செல்வத்தினாலும் பூமியின் கீழே உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ
வேகமாய் உங்கள் சிந்தனைகளை வானத்தின் செல்வத்திற்கு நேராய் கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதத்திலிருந்து உங்கள் சிந்தனைகளை வானத்தின் ஆசீர்வாதம், வானாதி வானங்களுக்கு மேல தேவ சிங்காசனத்தில் நம் தேவன் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயர வானத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆகவே தன் தேவ மனிதன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவருடைய நாமம் இந்த காலையிலும் மகிமைப்படுவதாக. வானத்திலிருந்து உங்களுக்கு 2 வார்த்தைகளை கூட சொல்லி நான் இந்த பகுதிக்குள் வருகிறேன். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 8:2. வானத்தின் மதகுகளும் அடைபட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று, ஜலம் பூமியில் இருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 7:11 படிங்க. படிங்க. நன்றி. ஆழத்தின் ஊட்டுக்கண்கள் திறந்தன, வானத்தின் மதகுகளும் திறந்தன. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோவா காலத்தில் பூமியில் நடந்த அழிவை குறித்து நாம் அறிவோம். அப்படித்தானே? ஜலப்பிரளயத்தினால் முழு உலகமும் அழிக்கப்பட்டது, நோவாவின் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. இல்லையா? அப்போ நம்ம சிந்தனையின்படி இந்த ஜலப்பிரளயம் வந்த நேரத்தில் இவங்க மேலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கீழே இருந்தவங்க மேலே மாடிக்கு ஏறி இருப்பாங்க, மாடியில் ஏறினவங்க போட் மூலம் அடுத்த உயரத்துக்கு ஏறி இருப்பாங்க, ஏறி மேலே போயிருப்பாங்க, போய் தானே மடிஞ்சிருப்பாங்க. அப்படி தானே? முடிஞ்ச அளவு ஜீவ ரட்சைக்காக பிரயாசப்பட்டிருப்பார்களே. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தரால் அழிவு அனுமதிக்கப்பட்ட போது எந்த உயரத்திலும் ஏறி இவர்களால் தங்களை காக்க முடியவில்லை. காரணம், கர்த்தர் செய்வதை மனிதனால் தடுக்க முடியாது. ஆண்டவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நேர சிந்தனை கொண்டு வருகிற சில வருடங்களுக்கு முன்பு கேரளாவிலே வெள்ளத்தினால் அழிவு வந்தது. அப்பொழுது சில மாவட்டங்களை பார்வையிடுவதற்கு சென்றேன். மலைப்பாங்கான இடங்களில் கூட அந்த இடங்களில் கவனித்தா கடைகளின் முதல் தளம் 2வது தளத்திற்கு நேராக எல்லாம் தண்ணீர் உயர்ந்தது. சிந்தனைக்கு ஆச்சரியமாயிருந்தது. சமநிலையான பூமி என்றால் ஒருவேளை அது சம்பவித்திருக்கலாம். இந்த மலைப்பாங்கான இடத்தில் எப்படி சம்பவித்தது? கர்த்தர் அனுமதித்தால் யாருக்கும் தடுக்க முடியாது. இப்போ சிந்தனையை இந்த இடத்துல கொண்டு வருகிறேன். நம்ம கிணறு வெட்டும்போது வெட்டுறவங்கள்ட்ட நம்ம கிணறு வெட்ட ஆரம்பித்த அண்ணிலிருந்தே போய் பார்ப்போம், தண்ணி ஊறுதா முடிகிறது வரை பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஏன்னா நம்ம வெட்டுற நமக்குத்தானே அதனுடைய உற்சாகம், அதனுடைய வேதனை. ஆக 10 அடி தாழ்ந்தவனை ஊற்று கண்டிச்சா காணுமன்னு சொல்லுவான் அவன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் தாண்டி அவன் சொல்லுவான், வீட்டு கண்டிச்சா சின்ன ஒரு கனிவு வந்திருக்கம்மா, சின்ன ஒரு கனிவு. நம்ம கிணறுல இருக்கிற வீட்டெல்லாம் கனிவு தான், இறக்கம். அந்த கனிவினால 10 குடம் தண்ணி கிடைக்குது. இதுதானே உண்மை? ஆமாம். இப்போ நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தில் சம்பவித்த 2 காரியங்கள். வானத்தின் மதகுகள் திறந்தது, ஆழத்தின் ஊட்டு கண்கள் பிளந்தன. திறந்தன, பிளந்தன. சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று திறந்தது, ஒன்று பிளந்தது. அவ்வளவுதான். ஜலத்தினால் முழு உலகமும் அழிக்கப்பட்டது. அடுத்த வசனத்தில் வாசித்தோம், வானத்தின் மதகுகள் அடைத்தார், பிளவுகளை நிவர்த்தி செய்தார்,
அங்கே ஜலம் வடிய ஆரம்பித்தது. இந்த காலையில் ஒன்ன சொல்றேன், ஆண்டவர் ஒரு மனிதனுக்காக வானத்தின் மதகை திறப்பாரானால், இல்லை ஆழத்து நூற்று கண்களை பிளப்பாரானால், அவன் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்விதத்திலே இருந்தாலும், அந்த மனிதனின் வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரிப்பான் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். தேவனுடைய பாதத்தில் 18வது நாள் பகல் கூடி வந்திருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஆழத்தின் ஊற்று கண்களை கர்த்தர் யாருக்கு திறக்கிறாரோ, வானத்தின் மதகுகளை கர்த்தர் யாருக்காக திறக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கை குடும்பங்களிலே நிறைவான ஆசீர்வாதங்களை காண பரலோக தேவன் கிருபை அருளுவார். அப்போ 2 காரியங்கள். ஒன்றில் வானத்தின் மதகு திறக்கணும், இல்லைன்னா ஆழத்தின் ஊற்று என்ன செய்யணும், பிளக்கணும். சொல்லுங்க, பிளக்கணும் அல்லாட்டி திறக்கணும். பிளக்கணும் அல்லாட்டி என்ன செய்யணும்? இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. திறக்கணும் அல்லாட்டி பிளக்கணும். 2ல் 1 நடந்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் அதை உங்கள் குடும்பங்களிலே செய்வார். இந்த ஜெப நாட்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்வார். இந்த ஜெப நாட்களிலே சபையிலே கர்த்தர் அதை செய்வார். இந்த ஜெப நாட்களிலே ஊழியத்திலே ஆண்டவர் அதை செய்வார். வானத்தின் ஆசீர்வாதத்தை தருவார். பூமியின் ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு தர உண்மையுள்ளவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வேகமாக 78வது சங்கீதத்திலே 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 78:23. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. எங்க கதவை திறந்து? வானத்தின் கதவு. வானத்தின் கதவு. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன கதவை திறக்கிறாரு? வானத்தின் கதவு. பாஸ்டர்கிட்ட கேட்குறீங்களா, தாக்கோல் தாங்க பாச போய் திறந்துட்டு வரோன்னு? அந்த கீ நம்மகிட்ட கிடையாது. ஆமென். அந்த கீ யார்கிட்ட தான் இருக்கு? தேவனிடத்தில். அந்த கீயை திறக்க வைக்கிற ஆயுதம் நம்மகிட்ட இருக்கு. என்ன? ஜெபம். ஜெபம் அந்த கதவை திறப்பதற்கு கர்த்தருடைய கிரியையை கொண்டு வரும். வாசித்தோம், வானத்தின் கதவை திறந்து. இந்த காலையில் சொல்கிறேன், யாருக்காக தேவன் வானத்தின் கதவை திறக்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை விரும்புகிற நிலையில் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும். இந்த காலையில் ஒரு வார்த்தை கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே வானத்தின் கதவை எனக்காய் திறந்தருளும். சொல்லுங்க, ஒரு நிமிடம் சொல்லுங்களேன். ஆண்டவரே எனக்காய் வானத்தின் கதவை திறந்தருளும். என் குடும்பத்துக்காக வானத்தின் கதவை திறந்தருளும். என் பிள்ளைகளுக்காக வானத்தின் கதவை திறந்தருளும். என் தொழிலுக்காக வானத்தின் கதவை திறந்தருளும். என் வியாபாரத்தில் வானத்தின் கதவை திறந்தருளும். அல்லேலூயா. வானத்தின் கதவை திறந்தருளும் தெய்வமே என்று ஜெபிக்கிற கூப்பிடுகிற உங்க வாழ்க்கை குடும்பங்களில் கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்து உங்களுக்கு நன்மையை கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த காலையில் வேகமாய் நான் உங்களுக்கு சொன்னேன், வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், ஆழத்தின் ஆசீர்வாதம். இந்த வானத்தின் ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் சுதந்தரிக்க வானத்தின் கதவை என்ன செய்யணும்? கர்த்தர் திறக்கணும். இந்த காலையில் யாருக்கு கர்த்தர் வானத்தை திறக்கிறார் என்று ஆமென் 5 காரியங்களை நேரம் வாய்த்தல், இன்னும் 2 காரியங்களை வேகமாய் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்துக பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவதாக யாருக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை வாசிக்க கேளுப்போம். கர்த்தர் நல்லவர். வானம் திறந்திருக்கிறதாகவும்
அவன் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல. ஆமென். போதும். பேதுரு கண்ட ஒரு காட்சி, தனக்காக வானம் திறக்கப்பட்ட காட்சியை பேதுரு கண்டான். வேகமாக பேதுரு இந்த காட்சியை காண்பதற்கு முந்தின வசனம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்கும்படி மேல் வீட்டில் ஏறினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுகிறேன். 6ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்கும்படி மேல் வீட்டில் ஏறின பேதுரு, ஜெபித்து கொண்டிருக்கிற பேதுரு வானம் திறந்திருக்கிறதாய் அவன் தேவ தரிசனத்தை கண்டான். இந்த காலை ஜெபத்தின் 18வது நாள் சொல்லுகிறேன். ஆமென். ஜெபிக்கும்படி மேல் வீட்டறையில் ஏறுகிற ஜெப வாழ்வின் அனுபவம் யாருடைய வாழ்க்கை குடும்பங்களில் உண்டோ? ஆமென். ஜெபிக்கிற ஜனத்திற்காக என் தேவன் வானத்தை திறக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கிற ஜனத்துக்காக என் கர்த்தர் வானத்தை திறப்பார். உபவாசிக்கிற ஜனத்துக்காக என் கர்த்தர் வானத்தை திறப்பார். சகல மனிதர்களும் ஜெபிக்க வாஞ்சையற்றவர்களோ பலவித காரியங்களை தேடி அலையும் போது தேவ சமூகத்திலே நேரத்தை ஒதுக்கி காத்திருந்து ஜெபிக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்களுக்காக என் கர்த்தர் வானத்தையே திறப்பார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம் பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். அவன் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்கும்படி மேல் வீட்டறையில் ஏறினான். பொருள், பேதுரு ஜெபிக்கிற தேவ மனுஷன். ஹல்லேலூயா. பேதுரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஆமென் சொல்லுங்களேன். நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன். காலை மாலை மதியம் ஜெபிக்கிறவங்க இருந்தால் கரங்களை தூக்கி சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ரொம்ப சில பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்காக நான் கடந்து சென்றேன். அந்த வீட்டை சந்திக்கும்படி கடந்து சென்று ஹாலிங் பெல் கொடுக்கிறேன். அவன் சின்ன ஒரு வீடு. அந்த வீட்டிற்குள்ளே எந்த அவன் சத்தமும் கேட்க முடியவில்லை. ஹாலிங் பெல் கொடுக்கிறேன். ஆமென். அங்கே உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று பார்ப்பதற்காக அப்போது அந்த வீட்டின் தலைவர் அந்த வீட்டை திறந்து வெளியே வருகிறார். கேட்டாயா, நான் ரொம்ப ஆமென் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்தா, நான் ஹாலிங் பெல் போட்ட நேரத்தில் வர்றீங்க அப்படின்னு சொன்ன பாஸ்டரில் வாங்க அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், பாஸ்டர் நான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னே ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆச்சரியப்பட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னே ஜெபித்து சாப்பிட்டு நல்ல ஒரு பழக்கம். வேலையிலிருந்து அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய், அவர் வேலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை, பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கூட தள்ளாடி கொண்டிருந்த ஒரு அனுபவம். அந்த நாட்கள் பல வருடங்கள் தாண்டி அந்த பாதையில் இன்னொரு பிரயாணத்தில் நான் கடந்து போகும்போது அந்த இடத்தில் வந்த பொழுது ஞாபகம் வந்து எட்டி பார்த்தேன். அந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு பிரமாண்ட வீட்டை கண்டு ஆச்சரியப்பட்டேன். என் மனதில் ஓடி வந்த செய்தி, தினம் காலை மாலை மதியம் ஜெபித்த அந்த தேவ பிள்ளைகளை என் தேவன் கைவிடவே இல்லை. ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்வின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் என்றால், ஒருவேளை பேங்கினுடைய கதவுகள் உங்களுக்கு அடைக்கப்படலாம், கவர்மெண்டின் கதவுகள் உங்களுக்கு அடைக்கப்படலாம், மனிதனுடைய கதவுகள் அடைக்கப்படலாம். ஜெபிக்கிறவனுக்காக பரலோகம் வானத்தை திறக்கும். ஜெபிக்கிறவனுக்காக பரத்திலிருந்து வாசல் திறக்கப்படும். ஜெபிக்கிறவர்களுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை வரும்.
ஒரு சாட்சியை நான் கேட்டேன், வேகமாய் சொல்லி போகிறேன். ஒரு சாட்சியை கேட்டேன், சுருக்கி சொல்லுகிறேன். கேன்சரினால் பாதிக்கப்பட்ட தன் மகனுக்காக சிகிச்சை கொடுக்க பலன் இன்றி ஒரு தாய் கண்ணீர் வடித்து பலவீனப்பட்ட தன்னுடைய அந்த பலவீனமான நோயாளியை படுக்கையிலே படுக்க வைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மாலை இன்னொரு பிரயாணம் போக வேண்டிய ஒரு மனிதர் பிரயாணத்தில் ஏற்பட்ட தடையின் மூலம் அந்த வீட்டை வந்தடைய வேண்டிய சூழ்நிலை, சுருக்கி சொல்லுகிறேன், வந்தடைய வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. அந்த வீட்டுக்குள் வருகிறார். அந்த வீட்டுக்குள் வந்தபோது அந்த வீட்டின் சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. உள்ளே கவனிக்கிறார். இந்த சகோதரி பலவீனப்பட்ட ஒருவரின் அருகில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருப்பதை பார்த்த அவர் அந்த குடும்ப சூழ்நிலைமைகளை குறித்து விசாரித்த பொழுது அவள் சொன்னாள், இந்த பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்ட இவருக்கு சிகிச்சை அளிப்பதற்குரிய பலன் எனக்கு இல்லை. கேன்சருக்கு மருத்துவம் கண்டுபிடித்த ஒரு மருத்துவர் இந்த இடத்தில் இருக்கிறார். அங்கே கொண்டு சென்றால் இவனுக்குரிய பரிகாரம் உருவாகும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்குரிய நிர்வாகம் எனக்கு இல்லை. வேறு வாய்ப்பு வசதிகள் இல்லாததினால் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த சகோதரியை பார்த்து அந்த நபர் சொன்னாரா, ஓ, அந்த கேன்சருக்கு மருந்தை கண்டுபிடித்த மனிதன் தான் நான். இன்று போக வேண்டிய பிரயாணம் வேறே. இந்த பாதையிலே ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உனக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லி அந்த தாய்க்கு உதவி செய்தால் சொல்லுகிறேன், ஒரு ஜெபம். ஆமென். அந்த மருத்துவரை தேடி போக வேண்டிய நேரத்தில் மருத்துவரையே வீட்டுக்கு வரவழைத்தது என்றால் நம்முடைய வாழ்க்கை குடும்பங்களில் ஜெபிக்கிற தேவ ஜனமே, ஜெபிக்கிற உங்களுக்காக என் கர்த்தர் பரலோகத்தின் பலகணிகளை திறப்பா, வானத்தின் கதவுகளை திறப்பா. ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள், ஓ விசுவாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிற தாயை சோர்ந்து போகாதே, ஜெபிக்கிற தகப்பனை சோர்ந்து போகாதே, ஜெபிக்கிற சகோதரியை சோர்ந்து போகாதே, ஜெபிக்கிற தம்பி தங்கச்சி சோர்ந்து போகாதே. ஜெபம் வீண் போவது இல்லை, ஜெபம் வீண் போவது இல்லை, ஜெபம் வீண் போவது இல்லை. ஓ, இந்த காலை கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போவது இல்லை. ஜெபம் வானத்தை ஆசைக்கும், ஜெபம் பரலோகத்தை ஆசைக்கும், ஜெபம் வானத்தின் கதவுகளை திறக்கும். உடரபல ஹதுரமன ஹரஹதனமன ஹரஹதன அல்கரஹதுரி அம்தமனதன ஹரஹதுனா. ஆமென். ஜெபிக்கிற உங்க வாழ்க்கைக்காக ஆமென் வானம் திறக்கப்படுகிறது. ஜெபிக்கிற உங்கள் குடும்பங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது. ஓ, மனிதனால் செய்யக்கூடாதவைகளை கர்த்தர் உங்களுக்காய் செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வானம் திறக்கணும். வானத்தின் ஆசீர்வாதம் வேணும்னா வானம் திறக்கணும். யாருக்கு கர்த்தர் வானத்தை திறக்கிறார்? ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் வானத்தை திறக்க. ரெண்டு பேரும் கை கொடுத்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், சோர்ந்து போகாமல் ஜெபிங்க, கர்த்தர் வானத்தையே திறப்பா. ஒன்று உயிரோடு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் வானத்தை திறப்பார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக வெளிப்பாடு தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்பாடு தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளான யோவான் வானம் திறந்து தேவ சப்தத்தை கேட்டான். சுருக்கி சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். ஆமென். கர்த்தருடைய நாளில் நான் எப்படியானேன்? ஆவிக்குள்ளானேன். இரண்டாவதாக, கர்த்தருடைய நாளை
விசேஷித்த விதமாய் கர்த்தர் சொல்லிய பிரமாணத்தின்படி யார் அதை கைக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறக்கிறார். முதல்ல யாரை சொன்னேன்? ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறக்கிறார். இரண்டாவதாக கர்த்தருடைய நாளை பிரமாணத்தின்படி கைக்கொள்ளணும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வார திரும்பி வேதத்தில் சிந்தனை கொண்டு வருகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவானை இப்ப சுவிசேஷத்து நிமித்தம் நாடு கடத்துகிறார்கள். சாதாரணமாக வீட்டில் உட்கார்ந்துட்டு தலைவலி வந்தாலே அன்னைக்கு ஆலயத்துக்கு வரமாட்டோம். நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. 40 நாள் ஜெபம், 18வது நாள் உற்சாகமாக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறப்பார். அல்லேலூயா. சில இடத்துல உபவாச கூட்டம் வைங்க, எழுப்புதல் கூட்டம் வைங்க, காத்திருப்பு வைங்க, கன்வென்ஷன் வைங்க. பாஸ்டர் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன்னு. சில இடத்துல பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா கூட பாஸ்டர் கல்யாண வீடு, சத்த வீடு, வீடு பிரதிஷ்டை, இன்னும் பல 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 இல்லாத நாலு பார்த்து வருவோம். என்ன யாருக்கு வேண்டி வாரீங்க? கர்த்தர் வானத்தை திறக்கணும்னா வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் நாடு கடத்தப்படுகிறார். யோவானுக்கு கூட்டு விசுவாசி அங்கு ஒருத்தரும் இல்லை. உற்சாகப்படுத்தி ஜெபிக்க வைப்பதற்கு அங்கு ஊழியக்காரனும் இல்லை. அவன் கீபோர்டு வாசிக்கிறதுக்கும் தம்பி இல்லை, மிக்சர் ஆப்ரேட்டரும் கிடையாது, லைவ் போடுறதுக்கும் ஆள் இல்லை, ட்ரம் அடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, பாடுறதுக்கும் ஆள் இல்லை, பைபிள் வாசித்து தர்றதுக்கும் ஆள் இல்லை. திரும்பி பார்த்தா அவனுக்கு கண்ணில் காண்கிறது எல்லாம் முதல்ல கரடி, சிங்கம், காட்டு மிருகங்கள் எப்படா வந்து கீறி போடும் என்கிற சிந்தை ஒரு பக்கம். ஆனால் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போட்டு சாகாதவனை இனி என்ன கீரை போகுது? ஆக ஆண்டவர் வைத்திருக்கிற நாளுக்கு ஆமாம் உள்ளதும் வரும் இல்லாததும் வரும் கிருபையே. ஆமாம் உள்ளதும் வரும் இல்லாததும் வரும் கிருபையே. கவனமாக கேட்கணும், விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. ஒன்றை சொல்லுவேன், சபையில் கேட்குற பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நில்லுங்க, நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். அல்லாத வேற பல டியூபில் போய் பல டியூபாக மாறாதீங்க, கிருபை பெருகுவதாக. இப்போ நான் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு மனிதருடைய சாட்சியை ஒரு யூடியூபில் நான் கவனித்தேன். அவருடைய சாட்சியில் அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னை ரட்சித்த பொழுது நான் வேலை பார்த்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவு தரல. ஆக எனக்கு வாஞ்சை ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த வாஞ்சையில் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்காததினால கர்த்தரை ஆராதிப்பதற்காக பார்த்த வேலையை ரிசைன் பண்ணினேன். அந்த நல்ல பரிசுத்தவானுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் புருஷர்கள் பார்த்த வேலையினால் ஆராதிக்க முடியலன்னு ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, கதவை திறந்து உள்ளே ஏற்றுவீங்களா? உங்கள் மனைவிமார் பார்த்த வேலையினால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர முடியல, ஏதோ ஒரு வேலை ரிசைன் பண்ணிட்டு ஆலயத்துக்கு போகணுன்னு வீட்டுக்கு வந்தால் உள்ளே தான் ஏற்றுவீங்களா? ஐயா மாரே, சாத்தியமே இல்லை. அவர் கர்த்தரை ஆராதிப்பதற்காக பார்த்த வேலையை ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ண அவர் என்ன பண்ணார்? இனி என்ன செய்ய? பிழைக்கணுமே, வாழணுமே, பிள்ளைகளை காப்பாற்றணுமே. மண்டையில் வந்து ஆலோசனை எதையும் செய்ய முடியாதையா. டீ கடை ஆரம்பிப்போன்னு டீ கடை ஆரம்பித்தார். ஹோட்டல் ஆரம்பிக்கல, என்ன கடை ஆரம்பித்தார்? டீ கடையை ஆரம்பித்தார். டீ கடையை ஆரம்பித்த அவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, சாரோன் டீன்னு நினைக்கிறேன், சாரோன் டீ கடையை ஆரம்பித்து ஆண்டவரத்தில் சொன்னார், கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறதற்காக வேலையை ரிசைன் பண்ணி டீ கடை ஆரம்பிக்கிறேன். டீ கடைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே. நம்ம ஊரில் டீ கடைக்கு அன்னைக்கு தான் ஸ்பெஷல் டே. எனக்கு சில டீ கடைக்காரங்களே தெரியும், ஐயா ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை டீ அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, திங்கக்கிழமை ஒரு வயலும் வரமாட்டான். இவனுக்காக அவர் வாழ்கிறது போல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவருடைய டீ ஷாப்புக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே. கர்த்தர் அந்த டீ கடையை ஆசீர்வதித்தார். சின்ன டீ தான். அந்த டீ கடையை ஆசீர்வதித்த அவர்
அந்த டீக்கடையில் இருந்து உயர ஆரம்பித்தார். அந்த டீக்கடையில் அவர் சொல்கிறார், பேட்டியில் சொல்கிறார், காலமாக 4 மணிக்கு போவேன், 12 மணி வரை சில நேரத்தில் உட்காரவே முடியாது, டீக்கு வந்து கியூ அனுப்பாங்க, கிலோமீட்டர்கள் பிரயாணம் பண்ணி எங்கள் கடையில் டீ குடிக்க வருவாங்க. அதுவும் சொல்கிறார், ஒரு நாளில் ஒரு பிரசங்கம் கேட்ட நேரத்தில் இந்த புகையிலை பொருட்கள் கடையில் வைத்து விற்கிறது பாவம் என்று உணர்ந்தேன். நீ பாவம் செய்யலப்பா, மற்றவங்களை பாவம் செய்ய நீ என்ன செய்கிறாய்? தூண்டுகிறாய். அன்னைக்கே போய் கடையில் இருந்த எல்லா புகையிலையும் அப்புறப்படுத்துகிறேன். சில பேர் இந்த டீ கடையில் பார்த்துருக்கிறீங்களா? டீ குடிச்சுட்டு ஒரு பீடி சிகரெட் வாங்கி குடிப்பாங்க. 2 இருந்தால் தான் ஆள் வரும். இப்போது பீடி சிகரெட்டு அந்த பாக் ஐட்டம்ஸை என்னைக்கு தூக்கி தூர போட்டாரோ மறுநாள்லேருந்து வருகை குறைய ஆரம்பித்தது. அப்படி போய் முட்டி போட்டு ஜெபித்தாராம், தகப்பனே மற்றவங்களை பாவத்துக்கு தூண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டால் இப்போ பிஸ்னஸ் பாதி ஆயிட்டே, உமக்கு கீழ்ப்படிந்து தானே செஞ்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, ஏயா கவலைப்படுற, இப்போ அடுத்த வெரைட்டி தொடங்கி யோசித்தாராம். வெரைட்டி டீயை போட ஆரம்பித்தாராம். அந்த டீ இப்போ சில டீ கடையில் போன பார்ப்பீங்களே, ஒரு 40 போர்டு வச்சுருப்பான், எல்லாம் ஒரே பாலில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கேட்டால் லெமன் டீ, அந்த டீ, இந்த டீ. இந்த போர்டை பார்த்துட்டே நம்ம இறங்குவோம். இறங்கிட்டு எந்த டீயை வாங்கணும் ஒரே கன்ஃபியூஸ். கடைசியில் ஒன்றை வாங்குவோம், குடித்த பிறகு தானே தெரியும் டேஸ்ட்டு. அது அடுத்த பக்கம் இருக்கட்டுமே. அப்போ வெரைட்டிஸ் ஆஃப் டீயை போட ஆரம்பித்தார். அந்த டீ, இந்த டீ. அந்த பெங்களூர் பட்டணத்திலேயே இவருடைய டீ ஷாப் ஒரு பிரபலமான ஷாப்பாக கர்த்தர் மாற பண்ணினார். இன்றைக்கு 6 பிரான்ச்சஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறாராம். அந்த பட்டணத்தினுடைய பிரபலமானவர்கள் அந்த கடையை தேடி டீ குடிக்க வருவாங்களாம். ஆமென். பீடி சிகரெட் எதுவும் அங்கு விற்பனை செய்யப்படுவது இல்லை. இன்று அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் பேட்டி கொடுத்து ஒரு சூப்பராக கேட்கிறார், உங்க இப்போதைய வருமானத்தை ஒன்று சொல்லலாமா? அவர் டெக்னிக்காக வெளியே வந்துட்டார், சொல்லலை. அவர் பேசின பேட்டியின்படி நான் கருதுகிறேன் எப்படியும் ஒரு 10 லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறார். அந்த நல்ல மனுஷனுக்காக உற்சாகமாக கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஒருவேளை எதையாகிலும் ஒன்றை இழக்கலாம். ஆமென். கர்த்தருக்காக இழக்கிறவன் எவனும் கெட்டு போவது இல்லை. கர்த்தருக்காக எதை இழக்கிறோமோ இழக்கிறதை திரும்ப தருகிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்காக என் கர்த்தர் வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த காலையில் சொல்கிறேன், நேரம் இல்லை. ஆமன். ஏசாயா 58 திருப்ப வேண்டிய கவனியங்கள். கடைசி கர்த்தருடைய பரிசுத்த நாளை எப்படி ஆசரிக்கணும், எழுதப்பட்டு இருக்கிற பிரமாணத்தின்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள். கர்த்தரை ஆராதித்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமற்ற அனுபவங்கள் மாறும், வறட்சிகள் மாறும், எருமைகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், இல்லாய்மைகள் மாறும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை உங்களுக்கு திறப்பா. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை உங்களுக்கு திறப்பார். ஜபிக்கிறவனுக்கு கர்த்தர் வானத்தை திறக்கிறார், ஆராதிக்கிறவனுக்காக வானத்தை திறக்கிறார். 3வதாக வேகமாய் சொல்கிறேன். 3வதாக ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க வேகமாய். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கீபார் நதி அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். போதும். சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருந்த அந்த தேவ மனிதன் வானம் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டான். சுருக்கமாய் சொல்லுகிறேன், சிறையிருப்பு ஏன் வந்தது? தேவனை விட்டு தூரம் போனதன் மூலமாக. தேவனை விட்டு தூரம் போன மனிதன் தேவனுடைய பாதத்தில் மறுபடியும் திரும்பி வந்தபோது கர்த்தர் அவனுக்காக வானத்தை திறந்தார். இந்த காலையில் சொல்கிறேன், ஜெபிக்கிறவனுக்காக என் கர்த்தர் வானத்தை திறப்பார். 2வதாக அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்காக என் கர்த்தர் வானத்தை திறப்பார். 3வதாக ஆமென்,
பின்மாற்ற அனுபவத்தில் இருந்து திரும்பி வருகிறவர்களுக்காக என் கர்த்தர் வானத்தை திறப்பார். அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு அம்மா சபையில் சாட்சி சொன்னாங்களாம். இங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது, நாளை வரும்பன்னு தெரியும். சாட்சி உண்டா இல்லையான்னு தெரியாதுன்னு. அப்போ சாட்சி உண்டு, பாஸ்டர் சொன்னாங்களே சாட்சி வேணும்னா வாங்கேன். ஆமாம் ஆமாம். சில இடங்களில் இப்போ சாட்சியெல்லாம் குறைவுபடுகிறது. அந்த அம்மா எழும்பி நின்று சாட்சி, தெய்வத்தின் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு கால் முன்னே வைக்க விரும்பும்போது சத்துரு என்னை 2 கால் பின்னாடி இழுத்து போகிறான். எனக்காக எல்லாரும் ஊக்கமாக ஜெபிங்க. கிருபை பொருந்தின பாஸ்டருக்காய் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னது அந்த பாஸ்டர் என்ன முடிஞ்சிட்டு அந்த ஐயாவிட்ட போய் கேட்காதீங்க. அவர் சொன்னார், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தால் எப்படித்தான் உங்க நடத்துறது? அவர் சொன்னார், சகோதரியே நீ இப்படி 2 ஸ்டெப்பு மீத முன்னாடி போயாச்சுன்னா எப்படி 6 மாதத்தில் பல கிலோமீட்டர் போயிருவியே. பிறகு உனக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லாத போயிருமே. நீ ஒரு ஸ்டெப்பு முன்ன வைக்கிறதுனால தானே 2 ஸ்டெப்பு பின்னாடி போகிற. நீ இன்னையிலிருந்து ஒரு புதிய ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். நீ முன்ன வைக்காத, நிற்கிற இடத்துல நில்லு, அப்போ நீ பிறக்க போக மாட்டேன். புரிஞ்சவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நிற்கிற இடத்துலையே நீ என்ன செய், நில்லு. ஆண்டவர் நட்ட சபையில் உறுதியாக நில்லுங்க, சத்தியத்தில் உறுதியாக நில்லுங்க, விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. பல பேர் இன்னைக்கு ஆமீன் உறுதியாய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம ஆமீன் தோத்துறேன் எல்லாம் அவன் மேலே தான் போட்டு டிக்கெட்டை போட்டு ஒரு காலம் முன்ன வைக்கிறேன், 2 காலம் பின்ன இழுக்கிறான். அல்லேலூயா. எனக்காக ஜெபியுங்க. மாற்றி இந்த காலை சொல்கிறேன், எந்த அனுபவத்தில் பின்வாங்கி இருக்கிறீங்க, இருக்கிறத விட்டு திரும்ப இந்த உபவாச ஜெப நாட்கள் தேவனோடு நெருங்கினால், தேவனோடு இணைந்தால், தேவ அன்பில் திரும்பி வந்தால் கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். கரங்களை தட்டி. 4வதாக மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. எப்ப திறக்கப்பட்டது? ஜலத்திலிருந்து கரையேறின உடனே. இப்படி சொல்லுகிறேன், ஆமென். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்பொழுது இடம் கொடு என்று தேவ நீதியை நிறைவேற்றின பொழுது, சுருக்கமாய் சத்தியத்தை கை கொண்ட பொழுது அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. ஜெபிக்கிறவர்களுக்காக கர்த்தர் வானத்தை திறக்கிறார். ஆராதிக்கிறவர்களுக்காக வானத்தை திறக்கிறார். பின் மாற்றத்தில் இருந்து திரும்பி வருகிறவர்களுக்காக வானத்தை திறக்கிறார். ஆம், என்ற காலை சொல்லுகிறேன், சத்திய கை கொள்கிறவர்களுக்காக வானத்தை கர்த்தர் திறக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் சத்தியத்தை கை கொள்றதுல சின்ன தயக்கம். ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்கா வருவாங்க, சத்தியத்தை கை கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, யோசிக்கட்டும். ஞானஸ்நானம் எடுங்க பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் பொறுங்க பாஸ்டர், யோசிக்கட்டும். ஒரு முறை என் சபையில் ஒருத்தர் வந்தார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்கள் பகுதி அப்போ காலியாக இருக்கும். ஆண்கள் பகுதி காலியாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்தாருன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அப்படித்தானே? ஆமாம், சந்தோஷம். நான் விசாரித்தேன், ஐயா நீங்கள் யார்? சொன்னார், நான் சென்னை பட்டணத்தில் என்ஜினியராக பணியாற்றி கொண்டு இருந்தேன், இப்போ ரிட்டையர்ட் ஆகி இங்கே வந்திருக்கிறேன். பரவாயில்லையா, உங்களை ரிட்டையர்ட் ஆகி கொண்டு வர வச்சது கத்தத்தான் போல தெரியுது. சென்னையில் செட்டில் ஆக வேண்டிய உங்களை ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்திருக்கிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரும்ப சொன்னார், நான் 25 ஆண்டுகளாக ஒரு பெரிய சபையின் பெயரை சொல்லி அங்கத்தான் ஆராதனைக்கு போகிறேன் ஐயா. எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம், இந்த பிரபலமான சபையில் ஆராதனைக்கு போனவரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரே. ஆமென். அப்போது இன்னும் பெரிய சந்தோஷம்.
ஒரு நாள் கேட்டேன், ஐயா நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அப்போ சொன்னார், பாஸ்டர் ஞானஸ்நானம் தான் இதுவரை என்ன செய்யலை, எடுக்கலை. ஆலயத்துக்கு போய் வருஷம் 25 ஆச்சு. போனது பெரிய சபையில், போய் கேட்ட பிரசங்கத்துக்கு 25 வருஷம். 52 இன்று 25 கூட்டி பெருச்சு நீங்கள் மனசில் போடுங்க பார்க்கலாம். இன்னும் ப்ளஸ் விசேஷித்த கூட்டம் எல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 10 ஆயிரக்கணக்கு பிரசங்கம் கேட்டாச்சு. இந்த காண்டாமிருகத்துக்கு மேலே விழுந்த மழை தண்ணி போல எந்த பிரயோஜனமும் இல்லை. கேட்டு கேட்டு போகுது. இதுவரை குணம் பிடிக்கல, இதுவரை ஞானஸ்நானம் பெறல. அப்படின்னா அவருக்கு சுவிசேஷம் சொன்னேன். 25 வருஷம் ஆலயத்துக்கு போனவருக்கு மீண்டும் சத்தியத்தை சொல்லி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும் ஐயா, அல்லாமல் தேவராஜ்யம் போக முடியாது அப்படின்னு அவர் அதை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டையும் தீர்மானித்தோம். ஆனால் அந்த குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்னே எனக்கு ஒரு செய்தி வருகிறது, இன்னவர் உலக ஓட்டம் நிறைவு செய்து விட்டார். அப்பொழுது நான் மனதில் யோசித்தேன், ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுப்பதற்காக அவர் டேட்டை கூட முன்குறித்திருக்கிறார், அதுவரையாகிலும் அவருக்கு தவணை கொடுத்திருக்கலாமே. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தந்த உணர்வு, 25 ஆண்டுகள் அவனுக்கு கொடுத்த வாய்ப்பை அவன் பாழாக்கி விட்டான். இனி அவனுக்கு எதுக்கு வாய்ப்பு? இந்த காலையில் சொல்கிறேன், வானம் உங்களுக்கு திறக்கப்படணும்னா சத்தியத்தை கை கொள்ளணும். சபைக்கு வாரீங்க, செபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, எல்லாம் ரொம்ப நல்லது, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். சத்தியத்தை கை கொண்டால் கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேணும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவங்கெல்லாம் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமாக இடி முழக்கமாக ஒரு அல்லேலூயா. அங்கங்கே இருக்க கை தூக்காத கரம் ஞானஸ்நானம் எடுக்காத கரமோ இல்லை, எடுத்ததுனால சந்தேகப்பட்டு இருக்கிற கரமோன்னு தெரிய மாட்டேங்குது. முன்னெல்லாம் நாங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போ ஒரு ஊர்வலம் நடக்கும். இங்கே எல்லாம் இன்னைக்கு சமீபத்தில் எல்லாம் நான் ஒரு ரோட்டில் போகிறேன், ஒரு 5 போலீஸ் முன்னே 5 போலீஸ் பின்ன, ஊர்வலம் சிந்தாவா எண்ணி பார்க்குறேன் 17 பேர் உண்டு. 17 பேருக்கு முன்னே 5 பின்னாடி 5. நம்ம 5000 பேர் போனால் கூட ஒருத்தருக்கு கூட வர மாட்டேங்க. நம்ம வேண்டான்னு தான் சொல்கிறோம். நாங்கள் 5000 10,000 ரோட்டே ஓரமாக ஒதுங்கி போகிறோம். ஐயா, ஒருத்தருக்கும் தொந்தரவு கொடுக்கல, போக விட, அவ்வளவும் போதும். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு ஊர்வலம் நடக்கும். ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களை முன்ன விட்டு, பாஸ்டர்ஸ் பின்னாடி விட்டு, ட்ரம் அடிக்க ஒரு குரூப்பை பின்னாடி விட்டு ட்ரம் அடித்து பாடி மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் பாட்டு பாடி சபையாரெல்லாம் வெள்ளை புடவை கட்டி, வெள்ளை சேலை கட்டி, வெள்ளை தாமன் ட்ரெஸ், வெண்வஸ்திர தாரிகளாக ரோட்டில் நடந்து போகிறத பார்க்கும்போதே ஊருக்கு தெரியும் ஏதோ குளத்துக்கு போகிறாங்க. நமக்கு பின்னாடி இவங்க ஒரு குரூப்பு பின்னாடி வரும். எதுக்கு? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கல்ல, தோத்திரம் நம்மளை வாழ்த்துறதுக்கல்ல, கூவுகிறதற்கு ஒரு கூட்டம் பின்னாடி வரும். என்னானாலும் கிருபையே, 50 பேர் போகிற ஜாதா ஆமன் குளக்கரையில் போய் சேருமா 200 மாறும். அப்படி வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு முங்கி பொங்கி விசுவாசிகளாய் மாறி இருக்கிறார்கள். அப்படி முன்ன போய் ஊழியக்காரர் அந்த தண்ணி கடவுள நின்று பாட்டு பாடி ஜபித்து இந்த ஸ்நானம் கொடுக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தும் போது நம்ம ஆட்கள் ஒரு இடத்துல கூடி நிற்க, குளிக்கிறவங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க மறுகரையில் கூடி நின்று ஆமீன் கூவுகிறவங்க ஒரு பக்கம், கைதட்டுறவங்க இன்னொரு பக்கம், சிரிக்கிறவங்க இன்னொரு பக்கம், வேடிக்கை பார்க்கிறவங்க இன்னொரு பக்கம். அந்த கூட்டத்தில் போய் ஞான ஸ்நானம் பெற்று மேலே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு மறுநாள் தெருவில் இறங்கின உடனே ஊர் முத்துற குத்தும். இவன் போய் சேர்ந்திருக்கிற கூட்டம் அந்த கூட்டம். இன்னைக்கு ஊர்ல முங்கினவனையும் தெரியாது, பொங்கினவனையும் தெரியாது. முங்கின பாவியும் உண்டு, முங்காத பாவியும் உண்டு. கிருபை பெருகுவதாக.
ஆக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், அப்படி கிறிஸ்துவுக்காக தியாகமாய் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பிதாக்கள் எல்லாரும், தலைமுறைகள் எல்லாரும் தேசத்தில் கனம் பண்ணப்பட்டார்கள். இந்த காலை கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சத்தியத்தை கை கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு ஒப்பு கொடுங்க. ஞான ஸ்நானம் பெறுகிறவர்களுக்காய் ஆமென் கர்த்தர் வானத்தை திறப்பார். கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் வானத்தை திறப்பார்? ஆமாம், 4 காரியம் சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு திறப்பார், ஆராதிக்கிறவனுக்கு திறப்பார், பின்மாற்றத்தை விட்டு திரும்ப வருகிறவனுக்கு திறப்பார், சத்தியத்தை கை கொள்கிறவனுக்கு திறப்பார். சொல்லுங்க சந்தோஷமா சத்தமார் அல்லேலூயா. பின்னாடி சேர்ஸ்ல இருக்கிற அம்மாமார் எல்லாரும் அப்படித்தானே சொன்னீங்க, கிருபை பெருகுவதாக அல்லேலூயா. ஒன்றை கூட சொல்லி நிறைவு செய்கிறேன். கடைசியாக மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. பரவாயில்ல சிஸ்டர், எடுத்தே வச்சிருந்தீங்க போல. தேங்க்யூ. அவங்களுக்கு தெரியுது பாஸ்டர் எங்கே போனால் எங்கே போவாருன்னு. அல்லே கிருபை பெருகுவதாக. ஆமாம் வாசிங்க. எஸ், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். 5வதாக இன்னும் சிலதை சொல்லலாம், நேரம் இல்லாததுனால சொல்லுகிறேன். 5வதாக கர்த்தர் யாருக்கு வானத்தை திறக்கிறார்? கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களுக்காக கர்த்தர் வானத்தை திறக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கியரில் தான் இது சொல்லுமா மாத்திரம். நீங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வானத்தை திறக்கணும்னா கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. சில பேர் யோசிப்பாங்க, பாஸ்டர் 10ல் 1 நாங்கள் ஆண்டவருக்கு கொடுத்த 9 வச்சு எப்படி வாழ்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணுறான், தேவரீர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து எனக்கு வேண்டிய சகலத்தையும் செய்யும் அப்படின்னு பொருத்தனை பண்ணி கர்த்தர் அதை செய்வீரானால் கர்த்தர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை நான் கர்த்தருக்கு செலுத்துவேன். அங்கே போன நேரத்தில் நான் சுருக்கி சொல்லுகிறேன், அங்கே போன நேரத்தில் அந்த குடும்பத்தில் ஆடுகள் பொழிவதில் ஆடுகளை பண்ண தானே அப்போது ஆட்டு பண்ண. அங்கே பெருக்கத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தபோது இன்னதெல்லாம் உனக்கு இது எனக்குன்னு தீர்மானம் போடுறாங்க. அங்கே கர்த்தர் செய்கிறார், நல்லதெல்லாம் இவனை வந்து சேரத்தக்கதாய் ஆண்டவர் கிரியை செய்தார். அந்த மனுஷன் சொல்லுகிறான், வெறுங்கையாய் நான் கடந்து சென்றேன், இப்பொழுது 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். இந்த காலையில் சொல்கிறேன், கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களின் குடும்பங்களுக்காக தலைமுறைகளுக்காக என் கர்த்தர் வானத்தை திறப்பா. அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் தருகிற சகலத்திலும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. முன்ன காலத்தில் எல்லாம் ஆலயத்துக்கு வரும்போது பிடியரியோடு பிடியரி காணிக்கையோடு வருவாங்க. இப்போ அப்படி ஒன்றும் பார்க்க முடியலை, சாக்கோடு தான் வருவாங்க. தப்பு இல்லை, சாக்கோடையாக வாரிக்கலை, காலி சாக்கல்ல, அரிசி சாக்கு. ஏன்னா இப்போ நம்ம விருப்பத்துக்கு 25 கிலோ அரிசி 10 கிலோ அரிசியில் கவர்மெண்ட் தோத்துற வியாபாரிகள் தந்துருக்கிறாங்க, பேக்கெட்டோடு வருவாங்க. தப்பு இல்லை. என்ன, முன்ன காலத்தில் அரிசிக்கே பஞ்சம், சாப்பாட்டுக்கு பஞ்சம். ஆமாம், அந்த காலத்தில் அரிசி பானையில் போடும்போது அந்த தாய்மார்கள் ஒரு பிடி அரிசி எடுத்து மாற்றி வச்சுட்டு சோறு வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு பிடி அரிசி யாருக்கு? ஆலயத்தில் கர்த்தருக்கு. அதை ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு காலம் ஆவிக்குரியவர்களுடைய வாழ்வின் தரம் இருந்தது. நான் சொல்கிறேன், அப்போல்லாம் நம்மளை பார்த்து கிண்டலாக பேசினாங்க, இது கப்பையும் மீனும் தின்ற கூட்டம். என்னெல்லாம் தின்ற கூட்டம்?
கப்பையும் மீனும். ஏன்னா நமக்கு அப்போ கிடச்சது கப்பையும் மீனும் தான். இப்போ ஆண்டவர் வந்து அன்னைக்கு பிடியறி காணிக்கையோடு ஆலயத்துக்கு வந்த ஏழை தாய்களையும் கர்த்தர் கனம் பண்ணி, அவர்கள் குடும்பங்களையும் கனம் பண்ணி, நமக்கு கிண்டலா போட்ட கப்பையையும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மாற்றி, நமக்கு கிண்டலா போட்ட மீனையும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மாற்றி, நம்மையும் கனம் பண்ணி நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டையும் கர்த்தர் கனம் பண்ணினார் என்றால் அவர் எவ்வளவு உண்மையுள்ள தெய்வம்! தியாகமாக கர்த்தருக்கென்று கொடுத்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் குடும்பங்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காலையில் சொல்கிற அன்பு தேவ சொன்னமே, கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்குன்னு கொடுத்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்யும் நன்மையை காண்பீர்கள். கர்த்தருக்குரியதை நீங்கள் எடுக்காதீங்க. ஹல்லேலூயா! கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. அப்போ தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருக்குரியதை கொடுக்காம ஒரு பிடித்தம் வைக்காதீங்க. கர்த்தருக்குரியதை கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுக்கணும். அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு, அந்த பிரதருக்கு இந்த சிஸ்டருக்கு அப்படின்னு பிரிக்காதீங்க. கர்த்தர் தருகிற சகல நன்மையிலிருந்தும் கர்த்தருக்குரிய தசம பாகத்தை பண்டக சாலையில் தேவ ஆலயத்தில் கொண்டு கொடுத்து பழகுங்க. கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் தலைமுறைக்காக, குடும்பத்துக்காக, ஆமென், பரலோக பலகடிகளை திறப்பா தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். 5 காரியங்களை சொன்னேன். ஜெபிக்கிறவர்களுக்காக, ஆராதிக்கிறவர்களுக்காக, பின்மாற்றத்தில் இருந்து திரும்பி வருகிறவர்களுக்காக, சத்தியம் கைக்கொள்கிறவர்களுக்காக, கொடுக்கிறவர்களுக்காக வானத்தை திறப்பார். யாக்கோபு சொல்லுகிறார், யோசேப்பே, உயரவானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே பூமியின் ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களில் எல்லாம் ஒரு வலிமை நிற்கலாமே. இருக்கிற இடங்களில் வேகமாய் ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். எல்லாவரும் எளிமை நிற்கலாம். சில நிமிடங்களில் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். சிந்தனைகளை தாமே தூரப்படுத்தாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை ஒப்புக் கொடுத்து எல்லாவரும் ஆண்டவர் சமூகத்தில் எளிமை நிற்கலாம். ஓ ஷகனமனஹரஹதுனரவௌஷ்யம் தரே, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை விரும்புகிறீங்க? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், ஜீவியத்தில் என் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் ஒரு வானத்தை திறக்கணும். வானத்தின் வாசலை எனக்காய் திறக்கணும். மனிதனால் அல்ல, தேவனால் மாத்திரமே அது முடியும். கர்த்தர் எனக்கு திறக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி, 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி, இன்று என் வாழ்க்கை குடும்பத்துக்காக தெய்வமே வானத்தின் வாசல்களை திறந்தருளுவீராக, வானத்தின் வாசல்களை திறந்தருளுவீராக, வானத்தின் வாசல்கள் எனக்காய் திறக்கப்படட்டும். தகப்பனை கரங்கள் உயர்த்தி செபிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கைக்காக, ஒவ்வொருவர் குடும்பங்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை துதிக்கலாமே. ஓ ஷபலஹதுர மனரியம் தர வர வரவா ரீகலா ரகல்கட அரகதனமன ஹரகதுனி அம்தரே உடா பல்காரகத்துன மன ஹரகதுனி அம்திரியாலக ரகட வரவௌத்திரி. ஜீசஸ், வானம் திறக்கப்படுவதாக. உம் ஜனத்துக்காக, உம் பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, ஓ வெறுங்கையாய் கடந்து வந்து
இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. கரங்களை தட்டி ரிக்கா ரகல் கனகரகத்துனே இந்த காலை கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். ஜெபிக்கிற தேவ ஜனமே, ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஓ கொடுக்கிற தேவ ஜனமே, காத்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்காக கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகே எல்லோகே எல்லோகே. கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஆமென். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஏல் எல்லோகே 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 மகிமே. எல்லோகே ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எல்லோகே உம்மை துதிப்பே. ஏல் எல்லோகே 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 உம்மை துதிப்பே. ஏல் எல்லோகே 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 உம்மை துதிப்பே. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கிட எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகே தேவ மகிமை இறங்குவதாக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தருளும்படி கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி தேவ மகிமை உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஆமென். உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஆமென். உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோகே 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 உம்மை துதிப்பே. எல்லோகே 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 உம்மை துதிப்பே. ஆமென். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. ஓ உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோகே எல்லோகே தேவ மகிமை இறங்கி வருகிறது. துதிக்கிற ஜனத்தின் மேல தேவ
மகிமை, துதிக்கிற குடும்பங்களில தேவ மகிமை, துதிக்கிற சரீரங்களில தேவ மகிமை. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, நுகத்தடிகள் விரிக்கப்படுவதாக, சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. வல்லமை, ஓ தேவ வல்லமை, அபிஷேக வல்லமை, கட்டுகளை உடைக்கிற தேவ மகிமை. ஆவியில நிரம்பி ஆண்டிய பாஷையில ஓ சகன மன ஹதுர மன நரகதுனியா அபிஷேகம் பெற்றவர்கள், ஆமென், அபிஷேகம் பெற்றவர்கள் மௌனமாய் நிற்க வேண்டாம். ரகான ரகதனகா ரிகாலக ரகதீரமனே உடபஹலகதுனியே ரிபல் கமன அரகதுனி. ஆமென், ஹalleluya. இந்த 18வது நாள் காலை, இந்த 18வது நாள் பகல், மகிமை மகிமை மகிமை. ஆமென், 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 ஆமென். தேவ வல்லமை ஜனத்தை நிரப்பட்டு, தேவ வல்லமை ஜனத்தை நிரப்பட்டு, தேவ பிரசன்ன ஜனத்தை நிரப்பட்டு, தேவ பிரசன்ன ஜனத்தை நிரப்பட்டு. அருமைகள் விலகுவதாக, தரித்திரங்கள் விலகுவதாக. ஆமென், அல்லேலூயா. நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி கட்டப்பட்ட அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நிர்மூலமாக்கப்படுவதாக. சத்துரு குடும்பங்களின் மேல் வைத்து நுகத்தடிகள், நுகத்தடிகள், நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. பலவீன ஆவிகள் வெளியேறுவதாக, பலவீன கட்டுகள் உடைவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 18வது நாள் காலை நம்மத்தில் ஆமென் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஜெபிக்கிற தேவ ஜனமே, உங்களுக்காய் வானத்தின் வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். ஆராதிக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்காய் வானத்தின் வாசல்களை திறக்கிறார். பின்மாட்ட அனுபவங்களை விட்டு கர்த்தருடைய அன்பில் திரும்பி வருகிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காக வானத்தின் வாசல்களை திறக்கிறார். சத்தியத்தை கைக்கொள்ளும் தீர்மானிக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறக்கிறார். கொடுக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறார். அதை விசுவாச கண்களால் பார்க்கிற தேவ ஜனம். உடபல ஹதுரப ரிகமன ஹதனம ரகஜக நகதன அரகப லகதன உடபல ஹதுரப அரகம நகதன ஹரகது நரபல ஹதிதிப ஜகலக ரகதன. இந்த 18வது நாள் சில குடும்பங்களுக்காக என் கர்த்தர் பரலோக வாசலை திறக்கிறார். ஆமென், ஆமென். மனிதனால் அடைக்க கூடாதபடி, மனிதன் கண்டு ஆச்சரியப்படத்தக்க நிலையில் இது எப்படி சம்பவித்தது, இது எப்படி சம்பவித்தது என்று உலக குடும்ப மனிதன் ஆச்சரியப்படத்தக்க நிலையில் ஜெபிக்கிற தாயே தகப்பனே, கர்த்தர் உங்களுக்காய் சில வாசல்களை திறக்கிறார். தேவன் திறக்கிறதை ஒருவனாலும் அடைக்க முடியாது. ஓ ஷகரரஹதரகனே ரிக்கமகரகதனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை ஜெபிக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் விஷயங்களுக்காக ஷகல ரகன ரகரதனா ரியாக்கரகதன மரதனே. வாலிப தம்பி தங்கச்சி, உங்க ஜெபத்தின் பலனாய் கர்த்தர் சில கதவுகளை உங்களுக்காக திறக்கிறார். யார் இந்த கல்லை நமக்காக புரட்டுவார்? யார் இந்த கல்லை நமக்காக புரட்டுவார்? யூதராஜ சிங்கம், உங்களுக்காக உயிர் தெழுந்த தெய்வம் உங்களுக்கு முன் சென்று சில வாசல்களை திறக்கிறார். ஷகம ரகன ஹரக பரகது ரமண ஹரகதுனியே ரிகல பல ஹரகதினி மன ஹரகதுனியே. Jesus. Ora bala haraga baraga dura mana bala baushi.
ஜெபிக்கிறவனுக்காக, ஆராதிக்கிறவனுக்காக, பின்மாற்றத்தை விட்டு திரும்பி வருகிறவனுக்காக, கொடுக்கிறவனுக்காக, சத்தியத்தை கைக்கொள்கிறவனுக்காக கர்த்தர் வானத்தை திறக்கிறார். இந்த காலையில் ஒரே ஒரு காரியத்துக்காய் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். இதுவரை நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளலை. எனக்காக ஆண்டவர் வானத்தை திறக்கணும். சத்தியத்தை கைக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு என்றால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறப்பான். ஆமென். சில கரங்கள் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறேன். சில சகோதரர்களுடைய கரங்கள் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறேன். சில தாய்கள், சில சகோதரிகளின் கரம் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த கரங்கள் உயர்த்தினவர் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற அடுத்த முதல் சந்தர்ப்பத்தில் காலம் தாழ்த்தாமல் போதகர் மூலம் ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்துவோடு சேர ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். ஓ ஜீசஸ், பரலோக தெய்வமே, கரம் உயர்த்தின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் கரங்களை என் கர்த்தர் பிடித்து கொள்வீராக. இவர்கள் துரிதமாய் ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்துவோடு சேரும்படி கிருபை அருளுவீராக. இவர்கள் மூலம் பரலோகம் சந்தோஷிக்கணும். இவர்கள் மூலம் கர்த்தர் நாம மகிமைப்படணும். இவர்கள் மூலம் சபை குடும்பம் சந்தோஷிக்கணும். இவர்கள் ஹல்லேலூயா மேல் உம்முடைய திருக்கரம் அமருவதாக. இவர்கள் கரங்களை பிடித்து கொள்வீராக. இவர்களை உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். உமக்கென்று வேறு இருக்கிறேன். கிருபை கூட இருப்பதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சகல பலஹரகதனமா. ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. பலவீனமாய் வந்திருக்கிறவர்கள் மேல தேவ விடுதலையின் வல்லமை இறங்குவதாக. பலவீனங்கள் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. ஜனம் விடுவிக்கப்படுவார்களாக. சரீரங்களில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தில் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். வாக்களித்த தெய்வம் இயேசுவின் நாமத்தில் ஜனத்தின் மேல் தெய்வீக விடுதலையை கட்டளையிடுகிறோம். ஜனங்களை உம்முடைய நாமத்தில் விடுவித்து ஆசீர்வதிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். வியாதிகள் விட்டு மாறட்டும். ஓ சாப கட்டுகள் உடையட்டும். பலவீன கட்டுகள் உடையட்டும். சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுகிறதற்காக நன்றி. கர்த்தர் மகிமைப்படுகிறதற்காக நன்றி.